சீரியஸாக சிஎன் கிட்டேருந்து எக்ஸ்பெக்டே பண்ணல கைஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிஎனில் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதோட டேட் அண்ட் எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்னன்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் சீரியஸாகவே கைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. லைக் இந்த சமயத்தில் சோனி எல்லாம் பண்ண நோட்டோ டெலிகாஸ்ட் பண்ணி பயங்கரமாக பூம் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் இவங்க இப்போயே பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியா சீசன் 3 முடிச்சுட்டு சீசன் 4 எப்பவுமே தெரியுமான்ற சமயத்தில் இருந்த சமயத்தில் ஒரு 4 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பை நான் சொல்லியிருந்தாங்க. ஒரு இமேஜ் தான். ஸோ இப்போனா ஸ்ட்ராஹோட இமேஜை வச்சுட்டு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்கன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் இப்போலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போயே இப்போ என்ன கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒன் பீஸ் பற்றினா சோனி ஒன் பீஸ் பற்றினா சிஎனில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. ஆக்சுவலி சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போ தான் பண்ண கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போனா டப்பிங்லாம் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலி நான் அப்போ நினச்சதே இப்போ சம்மரில் தான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி டேட்டையுமே சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா May 5 தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் பண்ணால் 1 PM. எனக்கு தெரிஞ்சு சண்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆக்சுவலி இப்போ நான் சண்டே தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே நல்ல விஷயம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா சோனியே டிஆர்பிலாம் எங்கேயோ போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பயங்கரமாக டிஆர்பியும் பார்த்தீங்கன்னா நருட்டோ மூலயமா பூம் ஆகிடுச்சு. ஸோ இவங்களும் பூம் ஆகணும் இல்லையா? பயங்கரமாக லைக் சோனியை இருந்த இடத்துக்கும் இப்போ இருக்க இடத்துக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. அந்தளவுக்கு ஓவர் பாப்புலராக இருந்தாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா டிஆர்பி வைஸ் இப்போ கூட சரி மை ஹீரோ அகாடமிக்கு நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்கு. பட் அது போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ மற்ற ஷோஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப நல்ல டிஆர்பி மை ஹீரோ அகாடமி கிடச்சிட்ருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நருட்டோ கூட கம்பேர் பண்ணுறப்ப அந்தளவுக்கு மை ஹீரோ அகாடமியாக பாப்புலரான மாதிரி எனக்கு தெரியல. பட் மை ஹீரோ அகாடமியாக பாப்புலராக தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு சமயத்தில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஷோனை நம்ம போட்டால் தான் வேலைக்கு ஆகுன்ற மாதிரி இந்த ஒரு டேர்மை ரெடி பண்ணவங்க. இந்த டேர்மில் இந்த யாராவது ஆரம்பித்து வச்சவங்களே இப்போ தான் சிஎன் தான். ட்ராகன் பால் உள்ளே போட்டு ட்ராகன் பால் சூப்பரை போட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா அனிமே இந்த இடத்துல இந்த வருஷம் தமிழ் டப்பில் இந்தளவுக்கு வரதுக்கு காரணமே சிஎன் தான். ஸோ அதுக்காக திருப்பியும் ஒன் பீஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் 1 செகண்ட் கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்குது. ஏன்னா இதே நருட்டோ கூட கம்பேர் பண்ணுற சமயத்தில் நருட்டோட அதே டாக்ஸிக் ஃபேண்டம் இதுக்கும் வரும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எல்லாருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு அந்த கடுப்பு இருக்குன்னு தான் எனக்கும் தெரியும். ஸோ நருட்டோவுக்கு நான் அது ஏற்கனவே நிறைய இடத்துல ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ அதே விஷயம் தான் இங்கேயும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி அதான் வரும். அது சொன்ன விஷயந்தான். ஸோ நருட்டோ கிளாசிக்கெலாம் ஓவராக இருந்துச்சு, தாங்கவே முடியல. ஒரு நருட்டோ ஷிப்ல இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு பரவாயில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா அதே விஷயம் ஒன் பீஸ்க்கும் ஓவர் பாப்புலராக டாக்ஸிக்கான ஃபேன் பேஸு இதெல்லாம் வந்தாலே வரும், கன்ஃபார்ம் வரும். கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். லைக் இந்த நியூ ஃபேன்ஸ் டாக்ஸிக் ஃபேன்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் அனிமே தமிழ் டப்பில் பார்க்கணுன்னா வேறு வழி கிடையாது. ஸோ நிறைய பேர் பிடிக்காம தான் இருக்கும். ஆக்சுவலி எனக்கே பார்த்தீங்கன்னா நருட்டோ நான் வாட்ச் பண்ணல தமிழ் டப். எனக்கு அந்தளவுக்கு செட் ஆன மாதிரி தெரியல. நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் நான் ட்ராப் பண்ணிட்டேன். இனிமேல் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதே விஷயந்தான். நருட்டோ கிளாசிக்காக இருந்தாலும் சரி, நருட்டோ ஓவர் ரேட் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து நருட்டோ பக்கம் போனாலே எனக்கு கடுப்பாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒன் பீஸ் ஒரு பக்கம் தான் கொஞ்சம் நான் நிம்மதியாக இருந்துச்சு. ஒரு பிக் 3ல் ஒரு அனிமே வச்சு நல்லா இருக்கேன்னு கட்சியில் அந்த அனிமேவும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது நல்ல விஷயந்தான். மற்றவங்களை பற்றிருங்க சொல்கிறேன். ஸோ புதுசாக தமிழ் டப்பில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆரம்பிக்கலாம் சிஎன் கிட்டே இருந்து. பட் ஏற்கனவே பார்த்தவங்க கண்டிப்பாக டாக்ஸிக் ஃபேண்டமில் கஷ்டப்பட வேண்டியது நம்ம தான். ஸோ அது பெரிய விஷயம் இல்லை. மோஸ்ட்லி அது கண்டுக்காமல் இருக்கிறதே ஓரளவு ஓகே தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ பெருசாக அது நம்ம ஃபீல் பண்ணி நம்ம நினச்சிட்டு இருந்தால் தான் அது நடக்கும். ஸோ அது அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இன்னும் நிறைய அப்டேட்ஸ் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் மை ஹீரோ அகாடமியோடைய சீசன் 4 அப்டேட்டும் கிடச்சிருந்துச்சு. ஸோ அது இன்னொரு வீடியோவில் விலாவரியாக பார்த்துடலாம் அப்படின்றதுனால இந்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரோஹித். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். கொஞ்சம் ரொம்ப டவுனாக இருக்குது.